எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறது. சந்தோஷமான மனநிலையில் தான் இவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில் ஒரு 2 மாதத்திற்கு முன்பு 2 வீலரில் செல்லும் பொழுது ஒரு விபத்து, அதாவது பைபாஸ் ரோட்டில் செல்லும் பொழுது அவர் 2 வீலரில் சென்று கொண்டிருக்கும் போது ஆக்சிடென்ட், விபத்து ஏற்பட்டு விட்டது. அவர் அந்த ஷோல்டர் மற்றும் அந்த முட்டிக்கால் கால் பகுதி மற்றும் ஷோல்டர் பகுதிகளில் தலையில் ஒரு காயம் ஏற்பட்டு ஒரு விபத்துக்கு, கடுமையான விபத்து. ஹெல்மெட் மாட்டியிருந்ததால் அவருக்கு உயிர் தப்பித்தது. மரணத்துக்கு நிகரான ஆபத்து. ஆனால் அவர் உயிர் தப்பித்து விட்டார். அதனால் அந்த விபத்துக்கு உள்ளான அமைப்பு அவருடைய ஜாதக அமைப்பில் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஒருவருக்கு விபத்து ஏற்பட வேண்டும் என்றால் அவருக்கு அந்த 8ஆம் இடம் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தசை பாவத்துவ அமைப்பில் இருந்தால் அவருக்கு அந்த விபத்து ஏற்படக்கூடிய அமைப்பு நடக்கும். அதே போல் நமக்கு 6, 8 அதிபதிகளுடைய தசைகள் நடக்கும்பொழுது இந்த விபத்து, மரணத்துக்கு நிகரான துன்பம் மற்றும் அந்த ஒரு கஷ்டப்படும்படியான, அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாகும்படி, மன கலக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அந்த 6, 8 அதிபதிகள் கடுமையாக பாவத்துவ அமைப்பில் இருக்கும்பொழுது தருவார். இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 29/7/1981 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் மாலை மதியம் 2:30 மணிக்கு பிறந்துள்ளார். கடலூரில் பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர். இவருடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், 4ஆம் பாதமாகும். இவர் விருச்சிக லக்னம், 3இல் கேது, 8இல் செவ்வாய், சந்திரன், புதன், 9இல் ராகு, சூரியன், 10இல் சுக்கிரன், 11இல் குரு, சனி ஆகும். இவர் பிறக்கும் பொழுது ராகு திசையில் பிறந்துள்ளார். ராகு திசை 1 வருடம் 2 மாதம் 7 நாட்கள் ஆகும். அதன் பிறகு குரு திசை ஒரு 16 ஆண்டு காலம், சனி திசை ஒரு 19 ஆண்டு காலம், புதன் திசை ஒரு 17 ஆண்டு காலம். 53 வயது 2 மாதம் 7 நாட்கள் வரைக்கும் அவருக்கு புதன் திசை தான் நடந்து கொண்டிருக்கும். வயது 45 வயது முடிந்து 8 நாட்கள் ஆகிறது. இப்பொழுது நடப்பது புதன் திசையில் செவ்வாய் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு புதன் திசை இந்த சந்திர புத்தி வரும்போதே கடுமையான குழப்பம், கடுமையான மன உளைச்சல், சரியில்லாத அமைப்பை கொடுத்து விட்டது. அதேபோல் புதன் திசை அந்த சந்திர புத்தி முடிந்து செவ்வாய் புத்தி ஆரம்பிக்கும் போது 6ஆம் அதிபதி, லக்னாதிபதியும் அவரே தான், 6ஆம் அதிபதியும் அவரே தான். அந்த செவ்வாய் 8இல் அமர்ந்திருப்பது தவறான ஒரு விஷயமாகும். 6, 8 தொடர்பு விட்டது. 6ஆம் அதிபதி 8இல் அமர்ந்து புதனே இந்த விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி. அவரே புதன் 8ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். சந்திரனும் தேய்பிறை சந்திரன், அதாவது இன்னும் 1 நாட்களுக்குள் அமாவாசை ஆகக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதுபோல் 8ஆம் இடம் கடுமையாக பாவத்துவ அமைப்பில் இருந்து 6, 8 அதிபதி தொடர்பு பெறும் பொழுது இவர் சனியினுடைய 10ஆம் பார்வையும் அந்த 8ஆம் இடத்திற்கு விழுகிறது. இதுபோல் சனி, செவ்வாய், அமாவாசை சந்திரன், 8ஆம் அதிபதி அதே இடத்தில் இருப்பது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். இதனால் அந்த ரோட்டில் செல்லும்போது, பைபாஸ் ரோட்டில் செல்லும் பொழுது இந்த புதன் திசை செவ்வாய் புத்தியில் இவருக்கு அந்த மரணத்துக்கு நிகரான ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அதிலிருந்து அவர் தப்பித்து கொண்டார். இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த 8ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்படக்கூடாது. அதே போல் 6ஆம் அதிபதி 8இல் அமர்ந்து தசை நடத்தக்கூடாது. இதுபோல் எல்லாம் இருப்பதால் தான் அவருக்கு சனியே லக்கணத்தை தொடர்பு கொள்கிறார். இதுபோல் எல்லாம் இருப்பதால் அவருக்கு கடுமையான அந்த விபத்தை ஏற்படுத்தியது. ராசியும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார். லக்கணம் செவ்வாய் 8இல் அமர்ந்திருப்பது பாவகிரகங்கள் சிறப்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அமாவாசை சந்திரனாலும் சனியாலும் பார்க்கப்படுவது ஒரு தவறான விஷயமாகும். இந்த குரு மட்டும் ஓரளவுக்கு 5ஆம் அதிபதியான குரு இந்த சனியை சுபத்துவப்படுத்தி 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இந்த புதன் திசை அவருக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த புதன் 8இல் அமர்ந்து கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். புதன் திசை அவருக்கு கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாகி அந்த 8இல் அமர்ந்து இருப்பது தவறான ஒரு விஷயமாகும். விபத்து ஏற்பட வேண்டுமென்றால் அந்த 6, 8 அதிபதி தொடர்பு வரும்போது தான் அந்த விபத்து ஏற்படும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட விளக்கங்கள் மற்றும் ஜோதிட சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம்.
எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்.